Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த விடல 12th zoology அதாவது பியூர் சயின்ஸ் zoology ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம்ஸில் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸாக பார்க்க போகிறோம். இது லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின். இது ஒரு மாடலாக யூஸ் பண்ணுங்க. இதில் இருக்கிறதெல்லாமே படிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கா இல்லை அது டஃப்பாக இருக்கா, உங்களுக்கு கொடுத்தா இவ்வளோ இந்த கொஷின் பேப்பரில் எவ்வளோ எடுப்பீங்க, நீங்கள் வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம்ஸில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதேமாதிரி சென்டம் எடுக்கலாம் வாங்கன்னு அப்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ஒரே ஒரு லைக் தான் பண்ண சொல்கிறோம், உங்களை அதிகமாக எதை பண்ண சொல்ல, ஒரு லைக் தான் பண்ண சொன்னால் அதுக்குமே யாரும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் நமக்கு டைம் கிடைக்கிறது கொஞ்சம் தான். ஸோ டைம் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது, சரிங்களா? அதனால் கிடைக்கிற டைமை நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை, அதனால் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டினியூ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருங்க. நம்ம பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இதெல்லாம் போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் வந்து டைப் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இடம் மாறிய கர்ப்பம், முதிய விந்தணு படமறிந்து பாகங்களுக்குரிய, இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சது. டிஎன்ஏ ரேகைச்சலோட பயன், சரிங்களா? அதுக்கடுத்து தொன்மையான பூமியில் காணப்பட்ட வாயு. இந்த 20வது கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ஈஸி. இது ஆனால் நம்ம புத்தகத்தில் பார்த்துருக்கோமான்னு தெரியல. புத்தகத்தை வச்சு படிச்சிங்கன்னா ரொம்பவே இருக்கும். புக் பேக் கொஸ்டின் தான் இது. அதுக்கடுத்து மனித உடம்பில் பாதுகாப்பில் உமிழ்நீர் எவ்வாறு செயல்படுகிறது. ஸோ இது வந்து இன்டீரியர் கொஸ்டின். சரி, ஈவன் இதுவுமே புக் பேக்கில் பார்க்கலாம். அதுக்கடுத்து நுண்ணுயிர்களால் உற்பத்தி செய்யப்படும் உயிரிய செயல்திறன் உள்ள மூலக்கூறு என்றனே அவற்றின் பயன்களை எழுது. புதிய சூழலுக்கு இனங்கள், அதாவது அக்ளமேஷன் என்ன, பிறப்பு விதம் இறப்பு விதம். ஸோ கம்பல்சரி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பிளவுறுதல் மற்றும் துண்டாதல், இது வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி விரிவாக்கம் பாருங்கள், இசட்ஐஎஃப்டி, ஐசிஎஸ்ஐ, ஐயூடி. அதுக்கடுத்து குறுக்கு மரப்பு கடத்தல். இவங்க வந்து ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க, அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், எழுதணும், சரிங்களா? அதுதான். அதுக்கடுத்து நோய்கள் கொடுத்துருக்காங்க, நோய் காரணி, நோய் தொற்று ஏற்படும் இடம், இதை எழுதணும். உயிரிய திருவுனா என்ன. அதுக்கடுத்து அது கிரியேட்டிவ் கொஸ்டின் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். ஒரு உயிரியல் மரபணு சிகிச்சை முறை மூலம் இயல்பான மரபணுக்களை வழங்கி மரபியல் குறைபாடுகளை சரி செய்ய விழுகின்றனர். இதனால் உயிரியின் செயல்பாடுகள் மீளப் பெறுகின்றன. இதற்கு மாற்றாக மரபணுவின் உற்பத்தி பொருளான நொதி மாற்று சிகிச்சை முறை மூலம் உயிரிகள் செயல்பாடுகள் மீளப் பெறப்படுகின்றன. மேற்குறிப்பிட்ட 2 முறைகளில் சிறந்தது எது அப்படின்னு நீங்கள் கருதுறீங்க? தங்கள் கருத்துக்களான காரணங்களை எழுதணும், சரிங்களா? அதுக்கடுத்து இந்தியாவில் உள்ள மிகை உள்ளுயிர் உயிரின பகுதிகள், அவற்றோட பெயர் கேட்டிருக்காங்க. வேளாண் வேதிப்பொருட்கள்லாம் என்ன, அது அதிகமாக பயன்படுத்தினால் ஏற்படும் விளைவு. ஸோ இது கம்பல்சரி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? 5 மார்க்ஸ் பாருங்கள். இந்த 5 மார்க்ஸ் தான் லாஸ்ட் டைம் எல்லாமே தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ அண்டகம், அதாவது ஓவரி தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஓவியம்னா தான் நம்ம வந்து அண்ட செல்லோட அமைப்பு வரையணும். அதனால் கொஷினை நல்லா புரிஞ்சிட்டு பாருங்கள். எடுத்தோடனே எல்லாம் வட்டம் போட்டு அப்படியே வரைய ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? அதனால் இது வந்து தப்பு. அதாவது நீங்கள் மாற்றி புரிஞ்சுக்கிறது தப்பு. மனித அண்டகம் வேறு, அண்டம் வேறு, சரிங்களா? அதுக்கடுத்து மரபு அடிப்படையில் ஏபிஓ பிளட் குரூப்பிங் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆர்ஹெச் காரணி இணக்கமின்மை பற்றி எழுதுக. சிற்றினங்கள் மரபொற்று போதல் ஏற்படும் 3 தாக்க நிலை. மனித மரபணு திட்டத்தோட சிறப்பியல்பு. போதை மற்றும் மதுவை வரையறையின்றி பயன்படுத்த தடுக்க சில வழி. இம்யூனோகுளோபினோட ஸ்ட்ரக்சரு. நிலவாழ் உயிரினங்களில் காணப்படும் தகவமைப்பு. இப்போ இதுதான் அதில் கேட்டிருக்கிறது. அதுக்கடுத்து ஆர் தேர்வு, கே தேர்வு. இந்த பாதுகாக்கப்பட்ட பகுதி, வனவிலங்கு புகலிடம், WWF. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸும் நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து வரும். அதனால் பயம் இல்லாமல் படிங்க. ஒரு சில கொஷினுக்காக பயந்துட்டு, அதாவது ஒரு 2 மார்க்கு பயந்துட்டு 70 மார்க்கு மிஸ் பண்ண தேவை. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறது ரொம்ப நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே டெய்லியும் நோட் பண்ணி வச்சிங்க, கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ பப்ளிக் கொஷின் வந்து சாப்டர் வைஸாக எடுத்துகிட்ருக்கோம், அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. நம்ம அடுத்து அல்லது அதுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஒரு லைக் பண்ணிவிடுங்க. கமெண்ட்டில் பியூசன் டைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஆல்.